துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? எந்த விதமான பலன்கள் ஏற்பட இருக்கிறது? எந்த கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதன் வழியாக அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள்? அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் ஒரு யோக பலனை முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் மனுஷன் சந்திச்சாகணும். சந்தித்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் வாழ முடியும். அந்த நிலை என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அது இந்த வெளிநாட்டு தொடர்புகள், அந்நியர்களால் ஆதாயம், அடிமட்ட தொண்டர்களால் ஊழியர்களால் அனுகூலம், மாற்று மொழியினரால் ஆதாயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, அங்கே வேலை வாய்ப்பு, இதற்கெல்லாம் ஒரு யோகமான நிலையினை ராகு பகவான் வழங்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இல்லாத நிலை, வழக்குகளில் சாதகம், உடல்நிலையில் முன்னேற்றம் என்பவற்றை எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ராகு பகவான் உண்டாக்குவார். இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா அதே 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பாதிபதி. அப்புறம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கை சிலருக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வழக்குகளில் சாதகமான நிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். ஒரு நல்ல நிலை இருந்தது. இன்னொரு பக்கம் நேற்று வரையிலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்னதாக ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருந்தது. உங்களுக்கே தெரியும், குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார். அந்த குரு பகவான் இந்த மே 1 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சென்று மறைகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதற்கு முன்பு இருந்த நற்பலன்கள் இனி மாற்றம் இருக்கும். அதுபோல ஒரு சுபிட்சமான பலன்கள் இனி உண்டாகாது. செல்வாக்கு, அந்தஸ்து போன்றவற்றில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது பொதுவான விதி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பதிகிறது. அப்போ ஒரு பக்கம் என்ன சங்கடம் வந்தாலும் வருமானத்தில் தடை இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி குறைவு இருக்காது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், வருமானம் தடையின்றி வரும், ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், இதுவெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை. அப்போ தாயாரின் உடல்நிலையின் முன்னேற்றம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு, நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், எல்லாவற்றையும் நீங்கள் அடையக்கூடிய நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வையால் இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் போது சொல்லியிருந்தேன். அப்போ 12ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருக்கு உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு. அப்போ விரைய செலவுகள் சொல்லும்போது சொத்து வாங்குவதும் செலவாகத்தான் இருக்கும், வாகனம் வாங்குவதும் செலவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது ஒரே ஒரு தகவல் தான் சாதகமான தகவல். பண வரவு இருக்கும், சாதகமான தகவல். உடல்நிலை நன்றாக இருக்கும், அதுவும் சாதகமான தகவல். இதற்கும் மேலாக இந்த மாதத்தில் 13ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு 8ஆம் இடத்தில். அப்போ சூரிய பகவான் சாதகமான பலன்களை வழங்குவதற்கு வாய்ப்பில்லை, அவரும் மறைகிறார். இந்த நிலையில் சனி பகவான் 5ஆம் இடத்தில். 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திற்குள் குழப்பங்கள் ஏற்படுவதும், பெரியோர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் அவசியமாகவே இருக்கும். வேறு வழி இல்லை. என்னென்ன கிரகம் எந்த இடத்துல சஞ்சரிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குரிய பலன்களை அவர்கள் வழங்கியாகணும். அப்போது சனி பகவான் 5ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கேது பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலை கூட எப்படின்னா குரு பகவான் பார்வை அந்த இடத்துக்கு வருது. அதனால் 12ஆம் இடத்துக்கு கேது பகவானின் சங்கடமான பலன்கள், விரைய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வரை, இவ்வளோ நேரம் ஏதோ பலன்னு சொல்லிட்டு வந்தோம் உங்களுக்கு.
சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, எதிர்ப்பாளினர் இருப்பாங்க பாருங்க, அவர்களுடைய வலைக்குள் நீங்கள் விழ வேண்டியதாக இருக்கும், நீங்களே போய் சிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்கள் மன அமைதி கெடும், பொருளாதார இழப்பு ஏற்படும், ஒரு சிலருக்கு அவமானமும் ஏற்படும், ஒரு சிலர் வேறு விதமான சங்கடங்களுக்கும் ஆளாக நேரும். அதனால கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மட்டும் 20ஆம் தேதி வரை கவனமாக இருங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 8ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 10ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறம் உடையை உடுத்துவது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், செல்வ நிலை உண்டாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு யோகமான காலகட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. இந்த கண்டச்சனி, சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு, இப்படி நிறையவே சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி ஏற்பட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமா? பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய எந்த இடத்தில் அவர்கள் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர்கள் வழங்கியே ஆக வேண்டும். அந்த சஞ்சார பலன்களால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும், கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும், கோச்சார கிரகங்கள் நன்மைகளை வழங்குகின்ற போது நன்மைகள் அதிகரிக்கும். அப்போது குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு, வாழ்க்கையில் நிம்மதி என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இந்த தகவலை உங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னா, இந்த மே மாத பலன்களை பார்க்கின்ற போது மே மாதம் 1ஆம் தேதி முதல் தேதியே ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை 7ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ இன்னும் ஒரு ஆண்டு அங்கே இருக்க போகிறார். நேற்றைய நிலைகள்லாம் அப்படி திரும்பி பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை அவஸ்தைகள், சங்கடங்கள், நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்திலிருந்து நீங்கள் சந்திக்க போறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரணம் தான் குரு பார்வை இருக்கு பாருங்க. குரு பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிய போகுது. பொதுவாக குரு பார்வை எந்த ராசிக்கு உண்டாகிறதோ அந்த ராசினருடைய நிலை என்னாகுன்னா, ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும், தெய்வ அருள் உண்டாகும், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இந்த மே 1ஆம் தேதி முதல். அப்போ ஒரு யோகமான காலகட்டம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள் என்பது உங்கள் கைவசம் தான் இருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் இருக்கு. அந்த குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. குரு பகவான் பார்வை 3ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது ஏற்பாவே லாபஸ்தானம் சொல்லிட்டு போகலாம். அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்ற போது எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். வருகின்ற வருமானம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரையில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் விலகி யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்களின் ஆதரவும் உண்டாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக இதற்கு மேலும் சொல்லணும்னா, திருமண வயதில் இருக்கின்ற
விருச்சிக ராசினருக்கு திருமணத்திற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வரன் வாசல் வந்து சேரும், திருமண யோகம் உண்டாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுடைய பழைய எண்ணங்கள், வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், புதிய வீட்டிற்கு குடி போகணும், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். புதிய சொத்து சேரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான நிலையினை இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். முதல்ல உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது 13ஆம் தேதி வரையில். அது பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்போ குரு பகவானும் சூரியனும் இணைந்து உங்களுக்கு யோகத்தையே கொடுத்தாக வேண்டும். காரணம் சூரிய பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வருது, சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வருது. எல்லா விதமான ஒரு தன்மையும் இப்போ கொண்டு இருக்கும். ஆனால் அங்கே ஜெயிக்கிறது யாருன்னா குரு தான் ஜெயிப்பார். இப்போ குருவுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது ஒரு பக்கம். இதற்கு மேலாக கேது பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதே 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கு. இப்போ லாபத்திற்கு குறை இருக்காது இனிமேல் உங்களுக்கு. இப்படி நஷ்டமாக இயங்கிக் கொண்ட தொழில்கள் கூட இனி லாபகரமாக செல்ல ஆரம்பிக்கும், வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரே விஷயம்தான், சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிற அப்பப்போ உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். கொஞ்சம் பெரிய அளவில் கிடையாது, கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அலைச்சலின் காரணமாக இருக்கும், உழைப்பின் காரணமாக இருக்கும், வேலையின் காரணமாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்றார்கள். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவாருங்க. எல்லாமும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 16ஆம் தேதி முதல் புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 10ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி முதல் 13ஆம் தேதி காலை 8:23 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். சிவப்பு நிற வண்ணங்களில் இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு போன்ற வண்ணங்களில் ஆடைகளை உடுத்துவதன் வழியாக நன்மைகள் அதிகரிக்கும். திருத்தணி முருகனை மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் ஒரு முறை திருத்தணி சென்று வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், என்னுடைய பதிவை பார்த்துட்டு வரவங்களுக்கு கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறாங்களோ அதுக்கு என்ன பலன் அவர்கள் கொடுப்பாங்க, அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும், அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக எனக்கு ஒரு தன்னம்பிக்கை மிக அதிகம். என்னென்னா, கிரகங்களை பற்றி முழுமையாக தெரியும், அது கிரகங்களுடைய காரகத்துவம் தெரியும். அவர் கோச்சார ரீதியாக அவர் சந்திரிக்கின்ற போது இத்தகைய பலன்களைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள் என்பது தெரியும். அதனால தான் அழுத்தமாக சில பலன்களை சொல்லிட்டு வரேன் நான். இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தொடர்பு பேசலாம். அப்படிங்களா? என்ன சார் தப்பாக சொல்கிறீங்கன்னு இருந்தால் கூட, தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் இருக்குது, வாழ்க்கையில் எப்பயுமே 2 பக்கம் இருப்பது போல எதிர்மறையான பலன்களும் இருக்குது. ஆனால் வாழ்க்கை இந்த இறப்பு முதல் பிறப்பு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவனுடைய கையில் தான், நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. பிறப்பு தொடங்கி இறப்பு வரையில் எல்லாமே இறைவனுடைய கையில் தான். அதில் எதை நாம் சந்திக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது கிரகங்கள். கடந்த கர்மை பண்ணே சொல்லிட்டு போகலாம். சரி, ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு தெரியுங்களா? நேற்றைய தேதி வரையில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்து வந்தார். இந்த மே மாத பலனை நீங்கள் பார்க்கின்ற போது மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சென்று மறைய இருக்கிறார் குரு பகவான். இத்தனை நாளும் குரு பகவான் பார்க்கக்கூடிய புண்ணியம், குரு பகவான் அருள் புரிஞ்சிட்டாரு, எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற்று வந்தது என்ற ஒரு திருப்தி இருந்துச்சு உங்களுக்கு. குரு பகவான் எப்பொழுது 5ஆம் இடத்திற்கு போனாரோ அப்போதே ஒரு திருப்தி உங்கள் மனசுக்குள்ள வந்தது.
இப்போ குரு பகவான் இடம் மாறி இருக்கிறார். இதை வாழ்க்கையில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நன்மை நடக்கும், அடுத்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்களும் ஏற்படும். இதுதான் வாழ்க்கை, அப்படி போயிட்டே இருக்கும். ஏதாகிலும் ஒரு கிரகம் சங்கடத்தை ஏற்படுத்தும், ஏதாகிலும் ஒரு கிரகம் நன்மை உண்டாக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சில கிரகங்கள் மொத்தம் ஒன்று சேர்ந்து நம்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதாக தான் ஜாதகம் பார்க்கறது. சரி, ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் பாருங்க. அப்போ முதல்ல சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு அந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு உண்டானாலும் அந்த சங்கடங்களில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது, சனி பகவான் தடுப்பதை எவராலும் கொடுத்து விட முடியாது. அப்போ சனி பகவான் கொடுக்கின்ற இடத்தில் உங்களுக்கு இருக்காரு, இன்னும் இருப்பார். 2026 வரல உங்களுக்கு இருக்க போறார். அதனால் இந்த பயிற்சி அந்த பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வட்டம் தானே வாழ்க்கை, சுற்றி சுற்றி வந்ததான் ஆகணும். அப்போ இப்போ தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக செல்வாக்கிற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சனி பகவான் 3ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ சின்னதாக உடலில் ஒரு நலிவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், இல்லை எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும், வழக்குகள் உங்களுக்கு உண்டாகி இருந்தாலும், போட்டியாளர்கள் ஏற்பட்டிருந்தாலும், மே 14ஆம் தேதிக்கு பிறகு அவற்றிலெல்லாம் மாற்றம் ஏற்படும். உடல்நிலை ஆரோக்கியமடையும், போட்டிகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். அரசாங்க ரீதியான அனுமதிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சூரிய பகவானும் உங்களுக்கு மே 14 முதல் சாதகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே யோகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான பார்வை தான் உங்களுக்கு. எவ்வளோ நாள் ஒரு ராசியை பார்த்தாரு, இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, சேமிப்பு உயர்கின்ற நிலை, வருமானம் அதிகரிக்கின்ற நிலை, எதிர்பார்த்த பணம் கிடைக்கின்ற நிலையெல்லாம் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகிறது. அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம், அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, முன்னேற்றங்களை எல்லாம் காணக்கூடிய நிலையில் குரு பகவான் கொடுப்பாரு. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. இந்த நேரத்தில் சுப விரயங்கள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ 2ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்குறாரு, பணம் வரும், அதில் குறைவு இருக்காது, விரயமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிள்ளைகளுக்காக கூடுதல் இடம் வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், குறிப்பாக சொல்லப்பட்ட பூமி சேர்க்கை, இல்லை புதிய வீடு வாங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கூட செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நான் சொல்றது முழுக்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற பலன் எப்படி இருக்கும் என்பது மட்டும்தான். இப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ ராகு பகவான் அங்கே சஞ்சரிக்கின்ற போது சுகத்துடைய ஆசைகளை அதிகரிப்பார். அப்போ செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறார், ரத்தக்காரகன், வீரியக்காரகன். அப்போ ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் உங்களுக்கு. இங்கே ராகு பகவானும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் கொஞ்சம் மனதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களையும், எதிர்ப்பாளினரால் அவமானங்களையும், இழப்புகளையும், வேறு சிலவற்றையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் உங்களுக்கு. இந்த நேரத்தில் 20ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி என்பதெல்லாம் நிறைவேறும். 25ஆம் தேதிக்கு பிறகு சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். 13ஆம் தேதி காலை 8:24 முதல் 15ஆம் தேதி மாலை 6:13 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்கள் கவனமாக இருங்கள். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடையை அணிவதின் வழியாக சங்கடங்கள் விலகும்.
ஆலங்குடி குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.